ஸோ நம்ம ஐசியா 44:6-7 வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஐ எம் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் சொல்லி பார்க்குறோம். இது வந்து யாவை கடவுள் சொல்லி சொல்றோம், தேவன் சொல்லி சொல்றோம். ஏன்னா லார்ட் சொல்ற வார்த்தை வருது. அதே நேரத்துல அப்பார்ட் ஃப்ரம் மீ தேர் இஸ் நோ அதர் காட், நோ காட் சொல்லுவது ஒன்லி காட் ஐ எம் தான் சொல்லி சொல்றாரு. இது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா யோவான் 17:3 வந்து ஒத்துக்கிறாரு. Now this is eternal life that they may know you the only true God சொல்லி பார்க்கிறோம். And Jesus Christ whom you have sent. So sent தான் சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ஒன்லி ட்ரூ காட் சொல்லும்போது இது யாவை பத்தி சொல்றது. ஓகேவா? இது இயேசு கிறிஸ்து ஒத்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வெளிப்படுத்தல இங்க ஐசியா 44 சொல்ற மாதிரி ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் சொல்ற வார்த்தை வருது. அதே வார்த்தை இங்கேயே இருக்கு. ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் சொல்றது. அப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா கான்டெக்ட் பாத்தீங்கன்னா இந்த மரித்தேன் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் சொல்லி போட்டுருக்கு. இது யாருன்னா இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லுது. அப்ப இங்க சொல்ற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னா என்னது? இங்க சொல்ற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னா என்னது? ரெண்டும் வேற வேற கான்டெக்ட்ல சொல்றாங்களா? ரெண்டும் வேற வேற விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆமா. எக்ஸாம்பிள் இப்போ ஜெபின் வந்து எங்கன்னா பரீட்சைக்கு வந்து படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு கோட் வேர்ட்ல பேசுறாங்க. என்னப்பா நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாப்பிட்டப்பா. என்னதுன்னா அப்போ அந்த கோட் வேர்ட்ல அந்த கான்டெக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா எல்லா எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டியா சொல்லி சொல்றதுதான். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து சாப்பிட்டே சொல்றது லிட்டரல் சாப்பாடு பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த கான்டெக்ட்ல மேல கீழே என்ன பேசுறாங்களோ அதை பத்தி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த அதுக்கான அர்த்தம் கொண்டு வர முடியும். அப்ப இங்க என்ன அர்த்தம் சொல்றாங்க? ஐ அம் தி ஃபர்ஸ்ட் அண்ட் தி லாஸ்ட் என்ன சொல்ல வராங்க? வெளிப்படுத்தல இல்ல ஃபர்ஸ்ட் ஐசியால என்னை தவிர வேற தேவன் இல்லை, நான் முந்தினவரும் பிந்தினவரும் அப்படிங்கும்போது ஆல்பா அண்ட் ஒமேகா கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஏ டு Z அமேசான். ஓகே, அது மாதிரி என்னது காட் தவிர என்னை தவிர வேற யாரும் இல்ல, ஏ டு Z ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கான்டெக்ட் இதுதான். இல்ல கரெக்டா? நான் தான் கம்ப்ளீட். கரெக்ட். இந்த இடத்துல லிட்டரல் மீனிங். ஓகேவா? இங்க சொல்ற வெளிப்படுத்தல் 1ல சொல்ற 1:17 சொல்ற அர்த்தம் என்னது? ஐ அம் தி ஃபர்ஸ்ட் அண்ட் தி லாஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படிங்கிறது அவரோட முதல்ல உயிர்த்தெழுந்தலும். கரெக்ட். மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுந்தல்ல இயேசு கிறிஸ்து முதன்மையா இருக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஐ அம் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நான் தான் கம்ப்ளீட். அந்த எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இது எங்க படிக்கலாம்னா வந்து கொலோசியர் 1 17-18. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் அவராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். ஓகேவா? எல்லாவற்றிலும் அவர் என்ன பண்ணுவான்? முதல்வராய் இருக்கும்படிக்கு அவர் ஆதியும் எல்லாவற்றுக்கும் அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கும் என்ன பண்றாராம்? அவர் முதல பேருமானவரா இருக்காரு. ஏன்னா அவர் தான் என்ன பண்றாராம்? ஃபர்ஸ்ட் பார்ன் ஆல் கிரியேஷன் சொல்றது 15ஆம் வசனத்துல படிக்கிறோம். கிரியேஷனுக்கே ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஓகேவா? கிரியேஷன்லயே அவர் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுமா? அவர் ஃபர்ஸ்டா இருக்கணுமா? ஓகே. ஃபார் 19ஆம் வசனம் படிங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எல்லாமே கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வந்து யாருக்கு பிரியமா இருந்து சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுக்கு. அதான் பாருங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா for God was pleased to have his all his fullness dwell in him. pleased சொல்லி பாக்குறோம். இவன் என் நேசகுமாரன், இவனை நான் பிரியமா இருக்கிறேன். ஓகே, எல்லாமே அவர் கீழ்பட்டு இருக்கிறதுக்கு வந்து தேவன் பிரியமா இருக்கிறது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அதனாலதான் அவரை வந்து முதன்மையா வைக்கிறார். அதான் அங்க கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா ஐ ஆம் தி ஃபர்ஸ்ட் அண்ட் தி லாஸ்ட், மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அதனால கான்டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டெத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம 2ஆம் ரெவல்யூஷன் 2 என்ன படிக்கிறோம்னா இங்க கூட பாருங்க.
These are the words of him who is the first and the last, who died and came back to life again. கான்டெக்ட் தான். மரித்தேன் உயிர் தெழுந்தேன், ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லி பார்க்குறோம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வருது, அங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வருது, அப்ப இது இயேசு கிறிஸ்து தான், அது காடு தான். ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா அது காடு மட்டும் தான் சொல்லுவாங்க, இல்ல இது இயேசு கிறிஸ்து மட்டும் தான் சொல்லுவாங்க. மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஐ ஆம் த ஆல்பா அண்ட் ஒமேகா சேஸ் த லார்ட் காட் சொல்லி போட்டிருக்குல்ல, இது வந்து கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க, ஆல்பா அண்ட் ஒமேகா. ஆனா இது வந்து காட். ஓகே, who is, was, who is to come. Okay, so இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா who is, who was, who is to come சொல்றது பாத்தீங்கன்னா சில இடத்துல இருக்கும். ரெவல்யூஷன் 1:8 இருக்கா, இதே மாதிரி ரெவல்யூஷன் 4:8 இருக்கு. இன்னொன்னு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு வரும். எங்க வரும்னா இது எங்கன்னு தெரியல, நான் அதை எடுக்கிறேன். ஆனா அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க இந்த வசனத்திலே ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா, ஜான் த செவன்த் சர்ச்சஸ் இன் த ப்ரொவின்சஸ் ஆஃப் ஏஷியா, கிரேஸ் அண்ட் பீஸ் டு யூ ஃப்ரம் ஹிம் who is, who was, who is to come, and from the seven spirits before his throne. இப்போ த்ரோன் முன்னாடி வந்து யாருக்கு வந்திருக்கா பாத்தீங்கன்னா who is, who was, who is to come வந்திருக்காரு. ஓகே, and from the seven spirits before his throne சொல்லும்போது இங்க உட்கார்ந்திருக்கிறவர் யாரு, who is, who was, who is to come. ஓகே, அது யார் சொல்லி பாத்தீங்கன்னா காட். அதுக்கப்புறம் என்ன வருது, and from Jesus Christ who is faithful witness, first born from dead. இங்கே பாருங்க, அந்த ruler of the kings of the earth சொல்லி பார்க்கிறோம். சோ அதுதான் இங்க பாத்தீங்கன்னா I am the alpha and omega says the Lord God. Okay, who is, who was, who is to come, the Lord Almighty, the Almighty சொல்லி பார்க்கிறோம். சோ Almighty வந்தாலும் நம்ம என்ன பார்க்கறோம்னா அது God, யாவே God குறிக்கிது சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நம்ம வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், 4:8. அங்கேயும் பாத்தீங்கன்னா 4:18 4:8 இந்த கோட்ஸ்ல இருக்கு 8. Holy, holy, holy is the Lord God Almighty, who is, who was, who is to come. The seven creatures. என்னதுன்னா சிங்காசனம் மேல உட்கார்ந்து த்ரோன்ல உட்கார்ந்திருக்கு. In the center around the throne there were 4 living creatures. They were covered with eyes, front and back. First living creatures lion, ox, face like a man. Fourth வந்து ஈகிள் போல இருக்குதான். இதெல்லாம் நம்ம எசேக்கியேல்ல கிங்டம் பத்தி சொல்றாரு. வெவ்வேறு மிருகங்கள். ஒவ்வொரு மிருகமும் எதை பத்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு மிருகமும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேருபின்ஸ் சொல்றது வந்து சேரியட் ஆஃப் காட். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாத கூடாரத்துல கூட பாத்தீங்கன்னா 2 கேருப்ஸ் வந்து மூடி இருப்பாங்க, கவரா இருப்பாங்க. அது வந்து சேரியட், அது காட் பயணம் பண்ணும் ஒரு வண்டி. அத டீடைல்டா வந்து எசேக்கியேல்லயும் அது மட்டும் இல்லாம ஐசியாலையும் போட்டிருக்கும். சேராஃபிம்ஸ் இருக்காங்க, கெருபிம்ஸ் இருக்காங்க. சொன்ன மாதிரி இங்க இருக்கிறது வந்து கெருபிம்ஸ் பத்தி போட்டிருக்கு. Each of the 4 living creatures had 6 wings and was covered with eyes all around. Each under its wings, day and night, they never stop saying, "Holy, holy, holy is the Lord God Almighty, who is, who was, who is to come." சொல்றது வந்து பாத்தீங்கன்னா
த்ரோன்ல இருக்கிறவருக்கு சொல்றாங்க. இது காட், அல்டிமேட் காட். ஓகே. கிரைஸ்ட் கிடையாது இது சொல்றது. ரெவலேஷன்லயே இன்னொரு இடத்துல வந்து வேற மிருகங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அது வேற வேற கிங்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது எங்க? அது வந்து நம்ம ஒரு ப்ராஃபஸி மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஆமா, அது தானியல்ல பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ரெவல்யூஷன்ல 14, 15ல இருக்குன்னு நினைக்கிறேன். 14 கிடையாது. இது ப்ராஸ்டியூட் வந்து பீஸ்ட். பீஸ்ட் தான் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிங்டமா இருக்கு. ஓகே, இதே மாதிரி ஒரு நிமிஷம் 12 நினைக்கிறேன். 12 கிடையாது, 13. பீஸ்ட் ஆஃப் த சீ, பீஸ்ட் ஆஃப் த எர்த். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப வருது பார்த்தீங்கன்னா இனி சம்பவிக்க போறது. இந்த 96க்கு அப்புறம், ஏடிக்கு அப்புறம் நடக்கிற ஈவெண்ட் சொல்லி போகிறோம். இனி சம்பவிக்க போற ஈவெண்ட். இங்க அந்த 666 அப்படின்னு கடைசியில் என்ன போட்டிருந்தாங்க? This calls for wisdom with the person who has insight calculate the number of the beast, for it is a number of a man. Number is 666. This calls for wisdom. இதை நம்ம அந்தி கிறிஸ்து சொல்ற சப்ஜெக்ட்ல வந்து கிளியரா பார்ப்போம். இப்போ ஒரு ஹிண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். ஆன்டி கிரைஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆன்டி கிரைஸ்ட் சொல்ற போது அந்த பாவ மனுஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்றது ஒரு மனுஷனை குறிக்கிறதா? ஆன்டி கிரைஸ்ட் சொல்றது ஒரு கூட்டம். ஓகே, ஒரு கூட்டம். அவங்க வந்து அவநம்பிக்கையை போதிக்கிறவங்களா? இல்ல நம்பிக்கை விசுவாசத்துல இருக்கிறவங்கள குழப்புறவங்க? குழப்புறவங்க, இல்லைன்னா கிறிஸ்துவுக்கு அந்த சபைக்கு வந்து தடங்கல் பண்றவங்க, இடையூறா இருக்கிறவங்க. ஆன்டி கிரைஸ்ட் கிறிஸ்துவின் சபைக்கு ஆப்போசிட்டா செயல்படுறவங்க. ஓகேவா? அது அவங்க சபையில இருந்து போனவங்களா இருக்காங்க. சில பேர் வெளில இருந்து அகைன்ஸ்டா இருக்கவங்க இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஃபால்ஸ் ப்ராஃபட் சொல்றவங்க, தப்பான போதனைகள் சொல்றவங்களா இருக்காங்க. சோ அந்த மாதிரி. ஆனா இங்க சொல்ல வர்ற ஆள் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பாவ மனுஷனை பத்தி சொல்றாங்க. இந்த லாலஸ் மென். இந்த 666 அப்படின்றது ஏதாவது ஒரு பர்டிகுலர் கால்குலேஷன்ல இருந்து வருதா, இல்ல எதை பத்தி சொல்ல வராங்க? இட்ஸ் a humanity number. அதான் ஒரு எண்ணிக்கையை குறிக்குதா, இல்ல வருஷத்தை குறிக்குதா, அந்த மாதிரி ஏதாவது? அவன் பேரை குறிக்குது. பேரை குறிக்குது. இந்த பேர் வந்து அதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அவனுடைய இது தெரியும். ஓகே, let the person who has insight calculate the number of the beast, for it is the number of a man. ஓகே, இதுக்காக நம்ம இது என்னது சீரியல் நம்பரு இல்ல அந்த நம்பர்லாம் கிடையாது. கால்குலேட் இது வந்து பேர்ல இருந்து வருது. என்னதுன்னா நம்ம தனியா பார்க்கணும்னா பார்க்கலாம். ஆமா ஆமா, அது தெரிய பார்க்கலாம். இது வந்து ரோமன் லெட்டர்ஸ்ல வந்து நம்பர்ஸ் கால்குலேட் பண்ணி வரும். அப்படிதான் சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்னா தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நிறைய இது ஆன்டிகிரைஸ்ட் சொல்றது நம்பர் மட்டும் கிடையாது. நம்பர் சூழ்த்தி இருக்கிற இந்த ஈவெண்ட் இங்க நடந்த ஈவெண்ட் இது எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ணி நம்ம படிக்கும்போது வந்து கரெக்டா அந்த ஆள் வந்து கரெக்டா யாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வரும். நம்பர் மட்டும் சொன்னோம்னா நம்ம வந்து அசம்ஷன்ல தான் போற மாதிரி ஆயிடும். இதா இருக்குமா அதா இருக்குமா சொல்லிட்டு இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கா இல்லையா சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கரெக்டா எந்த ஆள் போய் பார்க்கும்போது கரெக்டா நம்ம வந்து செட் பண்ண புரிஞ்சுக்க முடியும். சரி, பேக் டு ஓகே. அப்ப ப்ராஃபஸி சொல்லும்போது உங்களுக்கு வந்து क्वेश्चंस தான். ப்ராஃபஸி சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராஃபஸி ஏதாவது என்னென்ன ப்ராஃபஸி நம்ம பார்த்தோம்? ஒண்ணு வந்து தேவாலயம், அந்த எருசலேமோட தேவாலயம் இடிக்கப்படுறத பத்தி பார்த்தோம். வேற கிரைஸ்ட் வருவாருன்னு சொன்னதே முன்னாடி எசையால ப்ராஃபஸியா சொல்லியிருந்தேன். அது நீங்க ஜோசபஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா கிளியரா இருக்கும்ல. 70 AD அவர் ஒரு ரிவோல்ட். கரெக்ட். அவரை புடிச்சு போயிட்டேன். நான் ஃபுல்லா படிக்கல. அவர் வந்து ஆனா கிரைஸ்ட பத்தி என்ன சொன்னாரு அதை மட்டும் பார்த்தேன்.
நிறைய பேர் 4 புக்கோ என்னவோ எழுதியிருக்காரு போல இருக்கு. 4 5 புக்கோ எழுதியிருக்காரு. அதுல ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் ஜியூஸ் அப்படின்ற புக்ல வந்து ஒரு 2 ரெஃபரன்ஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல. பெரிய அளவுலாம் எழுதல. 2 ரெஃபரன்ஸ் மட்டும் ஆனா எழுதியிருக்காரு. ஆமா, ஜேம்ஸ் பத்தி சகோதரன் சொல்லிட்டு ஜீசஸ் பிரதர் ஆஃப் ஜேம்ஸ். ஜேம்ஸ பத்தியும் எழுதியிருக்காரு. ஜான் த பாப்டிஸ்ட் பத்தியும் ஒரு ரெஃபரன்ஸ் எழுதியிருக்காரு. கிரைஸ்ட் வந்து அந்த டைம்ல கிறிஸ்டியானிட்டி எப்படி வந்துச்சு, அது வந்து அவர் இருந்த காலத்துல 96 வரைக்கும் எல்லாம் இருந்துச்சு அப்படின்றத பத்தியும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. டைரக்டா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அது வந்து திணிச்சிருப்பாங்கப்பா சொல்லிட்டு ஹிஸ்டோரியன்ஸ் வந்து ஒத்துக்கல. நிறைய பேர் அது வந்து இல்ல, இது வந்து பின்னாடி யாரோ வந்து இத மேனுஸ்கிரிப்ட மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒத்துக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே. ஏன்னா அவர் வந்து பரிசேயர்ல, அவர்லாம் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. அவர் எப்படி வந்து இந்த மாதிரி எழுதிப்பாரு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஆனா இவங்க தானே அவரை ட்ரைட்டர்னு சொன்னாங்க ரோமன்ல போய் சேர்ந்ததுக்காக. அதை மட்டும் ஒத்துக்கல, இதை ஒத்துக்க கூடாதா? கரெக்டான கேள்வி. பிட்ரைடு. அவர்தான் என்ன சொல்றது, ஒரு இடத்துல அவரு ஜியூஸை பத்தி எழுதின நிறைய விஷயங்கள் வந்து ரோமன்ஸ் நம்பினதுக்கு ஒத்து போற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து அவரை வந்து ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க அப்படின்னு ஒரு இடத்துல எழுதிருந்தாங்க. டைரக்டா அவரு நடந்த விஷயத்தை அப்படியே எழுதிருக்காரு போல இருக்குல்ல. ரோமன்ஸ் வந்து ஜியூஸை எப்படி பர்சீவ் பண்ணாங்களோ, அவர் எழுதின விஷயங்களும் கிட்டத்தட்ட அதுக்கு ஒத்து போற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனா ஜூஸ் வந்து அவங்கள வேற மாதிரி பாக்குறாங்க, ரோமன்ஸ் அவங்கள வேற மாதிரி பாக்குறாங்க. இவர் ஒரு ஜூ. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஜூஸ் எப்படி பார்த்தாங்களோ அப்படிதான் எழுதியிருக்கணும். அப்படி இருந்து அவங்க ஏன் ரோமன்ஸ் எப்படி பார்த்தாங்களோ அப்படி பத்தி எழுதியிருந்தாரு அப்படின்றத பத்தி கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மேபி அந்த இவர் டைட்டஸ் வந்து ஃப்ரெண்டா இருக்கிறதுனால கூப்பிட்டு வச்சு இதனால பாடன் பண்ணதுனால மேபி அந்த கூட்டாளியா இருக்கலாம். ஆனா இன்னொருத்தர் இருக்கார்ல, இன்னொருத்தர் அவர் பேர் அந்த டைம்லயே இன்னொருத்தர் வாழ்ந்தார்ல, டிபேரிஸ் சொல்லிட்டு ரோமன். அவரும் ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி எழுதியிருக்காருல, அதுவும் பார்த்துருக்கேன். டிபேரிஸ் கிடையாது, ஹிஸ்டோரியன் தான். ரோமன் ஹிஸ்டோரியன். அவரை வந்து 100ல வாழ்ந்தவர் நினைக்கிறேன். டாக்டிகஸ் ஹிஸ்டோரியன் ஜீசஸ். இதுதான் இதுவும் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஷார்ட் நோட் மட்டும் எழுதிருப்பாரு. என்னதுன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பொண்டு பிலேட்டஸ்னால வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டவர். அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி ஃபார்ம் ஆச்சு, அந்த இது கான்டெக்ஸ்ட் எழுதிருப்பாரு. இந்த 2-3 ரெக்கார்ட்ஸ் அதுதான் இருக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு என்ன சொல்றது, அந்த டைம்ல அந்த அளவுக்கு பாப்புலரா இருந்தாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா லோக்கல் ரீஜியன்ல மட்டும்தானே அவரு பிரசங்கிட்டு வந்ததெல்லாம். ஆமா ஆமா. ஒருவேளை ஒரு கிங்கா இருந்து ஒரு படம் எடுத்துட்டு போய் ஒரு ரோமன் எம்பரரோட சண்டை போட்டிருந்தாரு அப்படின்னா வேற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆனா அவர் பண்ணது அங்க வந்து லோக்கல் ஏரியால நிறைய பிரசங்கம் தானே பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அவர் ஒரு மத குருவா அந்த டைம்ல வந்து மத்தவங்க எல்லாம் பார்த்தாங்க. யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்க மட்டும்தான் அவர் மெசேயாவா பார்த்தாங்க. ஆமா, ஏன்னா பெரிய பாப்புலரான ஒரு ஃபிகர் கிடையாது. அவங்க சீஷர்கள் தான் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, ரீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய புரட்சியே வந்தது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, நான் போன பின்பு என்னை காட்டிலும் நீங்க பெரிய அதிசயங்களை செய்வீங்க சொல்லிட்டு அந்த அப்படியே வார்த்தை வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. அவர் இருக்கிற வரைக்கும் வந்து யார்கிட்ட சொல்லாத அந்த மெசேஜ் சொல்லி மறைச்சு வைக்கிறாரு அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு. கடைசியில இந்த மிராக்கிள், அந்த லாசரஸ் எழுப்பின ஒண்ணுதான் கடைசி மிராக்கிள். அதுதான் அது பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆயிடுச்சுன்னா புடிச்சிட்டு போயிடுறாங்க, காலி ஆயிடுது. ஓகே, 2 பேருமே சாவடிக்கிறதுக்கு பாத்துறாங்க, லாசரையும். அதோ காமிக்கிறேன். லாசரஸோட ஈவென்ட்ட வந்து ஜான் எழுதினாரா இல்ல லூக்கும் கவர் பண்ணிருக்காரு? ஜான் தான் எழுதிருக்காரு. ஜான் தான். ஜான் இதுல எங்கன்னா ஜான் 12 9 to 11 பாருங்களேன்.
இப்பொழுது யூதர்கள் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மருத்துவரிலிருந்து எழுப்பின லாசருவையும் காணும்படியாகவும் வந்தார்கள். லாசரு நிமித்தமாக யூதர்கள் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணார்கள். இப்பதானப்பா கஷ்டப்பட்டு உயிர் வச்சாரு அவரே சாவடிக்கிறதுக்கு. ஆனா அதுக்கப்புறம் லாசருவை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாரு அப்படின்னு? இல்ல அதுக்கப்புறம் சொல்லல. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கிரைஸ்ட் வந்து உள்ள எருசலேமுக்குள்ள என்டர் ஆகுறாரு. அப்பதான் பிளெஸ்ட் இஸ் தி ஒன் ஹூ கம்ஸ் இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் சொல்லிட்டு உள்ள இது பண்றாங்க. இத குருத்தோலை ஞாயிறு. அப்புறம் அடுத்த ஃப்ரைடேவே என்ன பண்றாங்கன்னு சாவடிச்சிடுறாங்க. ஓகே. அந்த வாரம் ஃப்ரைடே சண்டே உள்ள என்டர் ஆகுறாரு. அடுத்த ஃப்ரைடேவே வந்து காலி பண்ணிடுறாங்க. என்ன பாஸ் ஓவர். ஓகே. சோ இத கடைசி ஈவென்ட் அவர் பண்ணது. ஆனா லாசர் வந்து ஊழியத்துக்குள்ள வந்தாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்றதுக்கெல்லாம் எந்த அக்கௌண்ட்டும் இல்ல. இந்த அக்கௌண்ட் இல்ல. இல்ல இதான் கடைசி அவரை பத்தி சொல்லப்பட்டது. இப்படி கொண்டிருப்பாங்க. ஏன்னா இதுவே சாட்சியா இருக்குல்ல, அவர் உயிர் தெழுந்ததே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அவர் போய் அதையே அவர் சாட்சியா சொல்லி இருந்தா அது வந்து நம்ம வந்து எங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேயே எங்கேயாவது யாராவது எழுதியிருப்பாங்க அதை பத்தி. அவர் ஒருவேளை போய் சொல்லியிருந்தா. அவர் சொல்லல அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு அவர் வந்து பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாரு, இல்ல அவரை கொண்டுட்டாங்க. இது தானே ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். ஆமா. மோஸ்டா அதான் இது கொண்டிருப்பாங்க. அது பயப்படணும் சொல்லி தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவர் உயிர்த்தெழுந்த பிறகு செத்து போயிட்டாரு. இதுக்கு மேல நீ செத்து போனா நீ உனக்கு வந்து இது மாதிரி பூமியில வாழ்றதுக்கான தகுதியே கிடையாது. நீ இனிமேட்டு நீ இதுக்குதான் பண்ணலாமே சொல்லிட்டு அவர் அப்பனா அது அவருக்கே புரிஞ்சிருக்கும். சொல்லும் தேவையில்லை. ஏற்கனவே செத்து போயிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜீவனை காத்து கொள்றதுக்காக பண்ண மாட்டாங்க. ஆமா. ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபசிஸ் அப்போ இத இயேசு கிறிஸ்து ஒரு ப்ராஃபஸ் பார்த்தோம். இதுல என்ன क्वेश्चन எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, இதுல நிறைய ப்ராஃபசிஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். இது சைரஸ் பத்தி ஒரு ப்ராஃபஸி பார்த்தோம். அப்படிதானே? ஒரு பாபிலோனை பத்தி தானியேலுக்கு கொடுத்த ப்ராஃபஸி பத்தி பார்த்தோம். வேற என்ன ப்ராஃபஸி பார்த்தோம்? சைரஸ் வந்து கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் என்னதுன்னா, நீ என்னை அறிந்து இல்லாம இருந்தாலும் even though you did not acknowledge me, I called you by name. Why? Because of the children of Israel. யாக்கோபின் நிமித்தம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, அதான் நம்ம பார்த்தோம். என்னதுன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நிமித்தம் ஒரு புதிய ஒரு ராஜ்யத்தை தேவன் என்ன பண்றாரு? எழுவ பண்றாரு. ஓகே. அதுதான் நம்ம இங்க பாக்குற ஆச்சரியமான விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா தேவன் இம்மட்டும் நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணிருக்க சொல்லி நம்மளுக்கு தெரியல. சபை உண்மையான சபை வந்து உருவாகிறதுக்கு செயல்படுறதுக்கு, ஏன்னா இந்த உலகமே அவங்களுக்காக தான் நிக்கி ஓடிட்டு இருக்கு. அவங்க இல்லைன்னா அதுதான் போயிடுச்சு. நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க ஓகே சொல்லி கிரைஸ்ட் சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகேவா? அப்போ உப்பு வந்து போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? வீணா போயிடும். அப்போ எடுத்துக்கிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்ப அது வரைக்கும் வந்து பூமி காக்கப்பட்டிருக்கு சொல்லி போட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற இந்த என்விரான்மெண்டா இருக்கட்டும், சிட்டிஸா இருக்கட்டும், பீப்புளா இருக்கட்டும், எல்லாமே உழைக்கிறது யாருக்காக சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மக்கள் சபை. அவங்க இப்ப பாக்கும்போது கிரேட்டரா இருப்பாங்க, இதா இருப்பாங்க பாக்குறதுக்கு. ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி தெரியும், நம்ம ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல பயங்கரமான விஷயம் போயிட்டு இருக்கு. அது நம்ம இருதயம் பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். என்னடா எல்லாம் ஆரம்பத்துல இருந்து நார்மலா நடந்துட்டு இருக்க மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, வெயிட் பண்ணு, அது நிறைவேறும், காத்திருங்க. அத்திபரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி தராமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். சோ அது ஏற்ற வேலையில. அதனாலதான் ஒரு பொறுமையோட வெயிட் பண்ணுங்க. எப்படி வந்து விதையை நீங்க விதைச்சிட்டு அந்த இவங்க வெயிட் பண்றாங்களோ அதே மாதிரி வெயிட் பண்ணுங்க. ஏற்ற வேலையில நீங்க வந்து அறுவடை பெறுவீங்க சொல்றது. சோ அதனாலதான் பேஷன்ஸ் வேண்டியதா இருக்கு சொல்லிட்டு அதே அநேக வார்த்தைகள் இருக்கு. இப்ப இதுல என்ன क्वेश्चन அடிக்கடி வருது அப்படின்னா, ப்ராஃபஸியும்
ப்ரீ டெஸ்டினேஷனையும் வந்து நிறைய குழப்புறாங்க. இவர் ஏற்கனவே இப்படி சொன்னாருன்னா, அப்ப அவர் தானே எல்லாத்தையும் அப்ப செய்றாரு அப்படின்னு ஆ வந்து நிறைய இடத்துல வந்து போட்டு குழப்பிடுறாங்க. ம். ம். நான் இப்படி ஒருத்தன வந்து இப்படி பண்ண வைப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு, ப்ராஃபஸி பண்ணியிருக்காரு. அதனால இப்படிதான் பண்ணுவான். அப்ப வந்து தேர் இஸ் நோ ஃப்ரீ வில். இதெல்லாம் வந்து ப்ரீ டெஸ்டைன்டு தானே அப்படின்ற மாரி ஆர்குமென்ட். ம். சரிங்களா? இப்போ ஒரு ஒரு சிம்பிள் கொஸ்டின் எடுத்துக்குவோமே. இத்தன வருஷம் கழிச்சு, அ கழிச்சு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு. ம். ம். அப்போ மனுக்குமாரன் வருவாரு அப்படின்ற ஆதியாகமத்திலேயே வந்து சொல்லிட்டாரு. இதுதானே? ஆதியாகமத்திலேயே வந்து உங்களுக்கு மீட்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா, யார் மூலமா வரும் அப்படின்றத வந்து சொன்னாரா? ஸ்திரீ வித்து ம். அது உலகம் சயின்ஸ் தோன்றதுக்கு முன்னாடியே சொன்னாரு. ஆனா இன்னாரு உலகம் தான் தோன்றதுக்கு வருவாங்க முன்னாடியே அப்படின்னு சொல்லல. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி சொல்லிட்டு அது கிரைஸ்ட் தான். ம்ஹ்ம். அது ஓ! அவரு தான். ஆரம்பத்திலேயே. ம்ஹ்ம். ஏன்னா ஓகே. ம்ஹ்ம். பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் அதான் இந்த உலக ம்ஹ்ம். பாவம் ம். வந்துட்ட பிறகு ம்ஹ்ம். கிரைஸ்ட வந்து என்ன பண்றாருன்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி சொல்லிடுறாங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். எப்படி வந்து அந்த ம். பாஸ்ஓவருக்கு வந்து 10 நாள் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்றாங்களா ஆட்டுக்குட்டிய. ம். ம். 14வது நாள் அடிக்கிறாங்கல்ல. அந்த மாரி ம். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க சொல்றாரு. ஓகே. சரி. அதான் இது கொஸ்டின் வந்து இந்த மாரி வந்து இவென்ட்ட வந்து ஏற்கனவே நீங்க முன்குறித்து சொல்லியிருக்கீங்க அப்படிங்கும்போது வந்து, அப்போ அந்த முன்குறித்து சொன்ன விஷயங்கள நடப்பிக்க வைக்கிறீங்களா? இல்ல தானா நடந்துச்சா? அத எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் வருது. அப்படிதானே? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ம்ஹ்ம். இதுவரைக்கும் என்ன நம்ம பார்த்ததுல நம்ம ப்ராஃபசிஸ்லாம். ப்ராபஸீஸ பொறுத்த அளவுல அ என்ன சொல்றது? அதாவது ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னைய பொறுத்தவரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, என்ன சொல்றது? ஒரு மோஸ்ட் அக்யூரேட் ப்ராபபிலிட்டி. நம்மளால வந்து திங்க் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மேத்தமெட்டிஷியன் இருந்து, அந்த ம். மேத்தமெட்டிஷியன் ஒரு ப்ராபபிலிட்டி வச்சு, இது இப்படிதான் நடக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு ஒரு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்ககிட்ட டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆ எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது, இது வந்து இந்த ஈவென்ட் வந்து இப்படிதான் அன்ஃபோல்ட் ஆகும் அப்படின்னு ஒருத்தரால சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த மாரி ஒரு வேள ப்ராஃபஸி இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஓகே. நடிச்சிட்டு சரிங்களா? இருந்தீங்களா? ம். நினைச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் இருக்கீங்க. அப்படிதான் ஒரு சரி. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகே. ம். ஏன்னா ப்ராஃபஸி வந்து எப்படி வேணாலும் மாறலாம். சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதானே? ஆ ம். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து ஒவ்வொரு ஈவென்ட்டும் வந்து எப்படி அன்ஃபோல்ட் ஆகும் அப்படின்றத வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட விஸ்டம், நம்மளோட நாலேட்ஜ் வச்சு நம்மளால கணிக்கணும் அப்படின்னா, நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்து அட் மேக்ஸ் என்ன 0.5 வரைக்கும் போகும். அவ்வளோதான். இது இப்படி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அப்படின்ற வரைக்கும் நம்மளால போக முடியும். ஆனா இது ம். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அது வந்து ஒரு கிரேட்டர் லெவல் இன்னொரு மேத்தமெட்டிஷியன் வேற என்ன சொல்றது, அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும், நாலேட்ஜும் இருக்க ஒருத்தரால தான் அந்த அளவுக்கு என்ன சொல்றது, அ ஆ 100% ப்ராபபிலிட்டியோட ஒரு ஈவென்ட்ட சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கணும். அப்படிதானே? ஓகே. ஆ ஆனா ம். நான் அப்படி கிடையாது. நான் ம். அப்படி நினைக்கல. ம்ஹ்ம். ம். ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்த ம். மட்டும் காமிக்கிறேன். ம். ம்ஹ்ம். "See to it ம்ஹ்ம். your name is not blotted ம்ஹ்ம். out." எங்கன்னா ம்ஹ்ம். ரெவல்யூஷன்ல 2ல இருக்கு. ம். அந்த ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்ட பேர வந்து கிறுக்கிப்படாதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்க சொல்லிட்டு. ம். ம். அப்ப கிறுக்கி போடுறதுன்னா என்னது? ஏற்கனவே இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ம். அப்படிதானே? பேரு ஏற்கனவே பே ம். எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்டிருக்கு. அது ம். கிறுக்கி ம். போடாதபடிக்குன்னா அப்பன்னா என்னது? இப்ப எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸாம்ல ம்ஹ்ம். வந்து நல்லா தெரிஞ்ச கேள்விய வந்து எழுதுறீங்க. ம். ஓகே. ம். அது என்னது அந்த வசனம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். ம்ஹ்ம். இதோ இங்க இருக்கு. இங்க 35. ம்ஹ்ம். ம். ஓகே. ம். இப்ப நல்லா தெரிஞ்ச ஆன்சர் இருக்கு. ம். மேக்ஸே வச்சுக்கோங்க. ம். நல்லா கரெக்ட்டா எழுதுறீங்க. ஆனா ம்ஹ்ம். கடைசில வந்து என்ன ஐயோ! நான் தனியா தப்பான ஃபார்முலா போட்டேன் சொல்லிட்டு என்ன பண்றீங்க? ம்ஹ்ம். கிறுக்குறீங்க. ம்.
திருக்கிட்டு திருப்பியும் கரெக்ட் பண்றீங்க. ம்ஹ்ம். அப்ப வந்து என்ன தெரியல உங்களுக்கு? அதுக்கான ஆன்சர் சரியா தெரியல. ம். கரெக்ட்டா? இப்போ ம். இவங்க நேம் சொல்லி போட்டிருக்கு. ம். நேம்னா இந்த ஆட்கள் ம். வந்துருவாங்க பரலோகத்துக்கு. ம். சொல்லி தெரிஞ்சதுன்னா, கன்ஃபார்மா தேவனுக்கு தெரியும்னா, ம். ஏன் வந்து அடிக்கிறாரு? ம். 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 இது ப்ரீ டெஸ்டினேஷன்ல வர ஒரு கேள்வி. கரெக்ட். ம். சோ ஓகே. ம். அப்போ இது மூலமா ம். என்ன கன்க்ளூட் பண்றேன்னா, ம். ப்ராஃபசிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தேவன் வந்து ம். செயல்படுத்துறாரு. ஹி இஸ் ஓகே. மேக்கிங் இட் ஹேப்பன். ம்ஹ்ம். ம். ஓகே. ஹி இஸ் ம். டைரக்டிங் த பாத். ம்ஹ்ம். இந்த தண்ணி வந்து ஒரு வழி தான் போயிட்டு இருக்குன்னா, அத ம். ரீடைரக்ட் பண்ணிட்டு, இந்த ம்ஹ்ம். வழியில சொல்லி என்ன பண்றாருன்னா, ட்ராக் மாத்துறாரு. ம்ஹ்ம். சோ தட்ஸ் ஓகே. ஹவ் ஹி இஸ் ஃபுல்ஃபில்லிங் ம்ஹ்ம். த ப்ராஃபசிஸ். ஒரு ஈவென்ட்ட சொல்லிட்டு, அந்த ஈவென்ட்ட நடப்பிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, அத வந்து ஆ பண்றாரு. பண்றாரு. அதுக்கு ஆ என்ன சொல்றது? பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ம். இயேசு கிறிஸ்து ம். மேல தீர்க்கதரிசனம் நிறைவேறணும். ம். நிறைவேறுமா, நிறைவேறாதா தெரியாது. ம். இயேசு கிறிஸ்து ம். என்ன பண்றாரு? ம்ஹ்ம். முழுக்க என்னது என் சித்தப்படி இது கிடையாது, உங்க சித்தப்படி சொல்லிட்டு அழுது ம்ஹ்ம். ப்ரே பண்ணி என்ன பண்றாரு? ம். கடைசி வரைக்கும் என்ன பண்றாரு? ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ம்ஹ்ம். அவ்ளோ கஷ்டப்பட்டு இது பண்றாரு. ம்ஹ்ம். பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ம்ஹ்ம். ம். ம். கடைசியில இதுல நிக்கிற இது வரைக்கும் எல்லா லாமா சமூகத்தனி ம்ஹ்ம். சங்கீதம் 22. ம். ஓகே. ம். இதை என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொல்ற வரைக்குமே என்னதுன்னா ம்ஹ்ம். நிறைவேற்ற ம்ஹ்ம். வேண்டியது இருக்கு. ம்ஹ்ம். So that people will understand that he is the Messiah because ம்ஹ்ம். prophecies has been fulfilled on him. ம். ம். அதான் நடப்பிக்கிறாங்க. ம்ஹ்ம். அதுக்கு ஸ்ட்ரகிள் மூலமா தான் போறாங்க. ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். அப்ப அவரோட திட்டம் தான் இந்த ப்ராஃபஸீஸ் எல்லாமே. கரெக்ட். பிளான். ம்ஹ்ம். இதை ம்ஹ்ம். நான் பண்ண போறேன். ஆனா ம்ஹ்ம். சப்போஸ் நீ ம். மனம் மாறிட்டேன்னா ம். அந்த ப்ராஃபஸி அப்படியே மாத்துறாரு. ம். 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 எக்ஸாம்பிள் நான் வந்து ம். அழிக்க போற சொல்லி சொல்லுவாரு. ம். எதை பேபிலோன் மூலமா வந்து இஸ்ரேல் அழிக்க போற சொல்லுவாரு. ம். திடீர்னு பார்த்தா இஸ்ரேல்ல வந்து சாரி யூதயா அழிக்க போற சொல்லுவாரு. ஏன்னா இஸ்ரேல் ம். ஏற்கனவே அழிஞ்சிருச்சு ம். 72ல ம். ம். 722ல அழிஞ்சிருச்சு. ம்ஹ்ம். ம். இந்த யூதயா வந்து பயங்கர மோசமான கிங் இருப்பான் மனசு. ம்ஹ்ம். ம். அப்ப மனசு பிரியல சொல்லுவாரு, பாரு நான் உன்னை அழிக்க போறேன் சொல்லிட்டு உடனே ம். அசிரியா என்ன பண்ணுவான்னா தூக்கிட்டு போயிடுவான். ம்ஹ்ம். தூக்கிட்டு போயிட்டு அங்க போன உடனே அவன் வந்து பயங்கரமா அழுது என்ன பண்ணுவான்னா, ம்ஹ்ம். ஐயோ நான் இப்படிப்பட்ட தேவன் நான் மறந்துட்டேனே சொல்லிட்டு அழுது ம்ஹ்ம். பயங்கரமா மனம் திரும்புவான். ம். திரும்பின உடனே அங்க பிடிப்பட்டு சாவ நிலைமையில கடந்தவன திருப்பி கூட்டு வந்து ராஜாவை ம்ஹ்ம். மாத்திடுவாரு. இங்க வந்துட்டு ம்ஹ்ம். பயங்கர பவர்ஃபுல்லான ராஜா ஆயிடுவாரு. ஓகேவா? ம்ஹ்ம். ம். அதுக்கப்புறம் ஆனா என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா ம். ஜோஷியா ராஜா அந்த இவங்களாம் ம். வருவாங்க. ம். பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ராஜாவா இருப்பாங்க. ம். என்னதுன்னா முன்னாடி என்ன ப்ராமிஸ் பண்ணாருன்னா என்னதுன்னா நான் பேபிலோன் கூட்டு வரேன் அவங்க அழிப்பாங்க ம். சொல்லிட்டு ம். அடுத்தது அழிக்க வேண்டியது இவங்கள. ம். ஆனா இல்ல நான் உன் டைம்ல அழிக்க மாட்டேன்பா நான் வெயிட் பண்றேன் சொல்லிட்டு ம்ஹ்ம். அடுத்து அவன் டைம் போயிடும். அடுத்து இன்னொருத்தர் டைம் போயிடும். ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொருத்தர் வர மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க தப்பான ஒரு ஆள் வர மாதிரி ம்ஹ்ம். ஓகே ம்ஹ்ம். டைம் வந்துருச்சு சொல்லி ம்ஹ்ம். பாக்குறோம். இதே ம்ஹ்ம். மாதிரிதான் நீங்க வந்து ம். தானியல் 4ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா ம். தானியல் நேபுகாத்நேசருக்கு வந்து ஒரு கனவு வரும். ம். என்னதுன்னா கரெக்ட். நீங்க வந்து ஒரு ம். மாட்டை புல்ல புல்லு சாப்பிடுவீங்க ம். சொல்லிட்டு ம். ஓகே ஒரு மரத்தின் ம்ஹ்ம். இது பண்ணும் ம். மரத்தோட வேர் அடிபட்டுரும். ம். அது கீழே விழுந்துரும். திருப்பி அந்த மரம் வந்து திருப்பியும் கரெக்டான ம்ஹ்ம். அந்த ராஜ்யத்துல கொண்டு வரப்படும் சொல்லி அந்த ம்ஹ்ம். கனவு. ம். ம். ஓகே அது பாத்தீங்கன்னா சொன்ன உடனே ராஜா அலர்ட் ஆயிடுவாரு. ம். ஓகே என் ம்ஹ்ம். இருதயம் வந்து தாழ்மையா இருக்கணும். நான் ம்ஹ்ம். வந்து பெருமையா இருக்க கூடாது. ஏன்னா ம்ஹ்ம். ட்ரிகர் பாயிண்ட் என்னது? ஒரு ம்ஹ்ம். எக்ஸாம்பிள் தண்ணி கரெக்டா அந்த இடத்துல ஃப்ளோ ஆச்சுன்னா டக்குன்னு ம். அந்த வால்வ் ஓப்பன் ஆயிடும். ம். ஃப்ளோ ஆகாத வரைக்கும் அந்த வால்வ் ஓப்பன் ஆகாது. ம்ஹ்ம். அப்போ ட்ரிகர் பாயிண்ட் என்னது? தண்ணி அங்க இருக்கிறது தான் ட்ரிகர் பாயிண்ட். நம்ம ம். எல்லாமே செக் பாயிண்ட் வைப்போம்ல ம். ட்ரிகர் அடிக்கிறதுக்கு. ம். ஓகேவா? ம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவர் அதை வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா தாழ்மையா இருந்தாரு. ம்ஹ்ம். எத்தனை ம். வருஷம் பாத்தீங்கன்னா வருஷம் ம். இல்ல 12 மாசம் ம். இருந்தாரு. ம். ஓகேவா? ம். திடீர்னு அவர் ராஜ்யத்தை பார்த்துட்டு நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா சொல்றாரு. டக்குன்னு முடிஞ்சிச்சு. ம்ஹ்ம். ப்ராஃபஸி ஃபுல்ஃபில்டு. ம். சோ இதுதான் நம்ம ஈவென்ட் பாக்குறது. நீங்க நிறைய படிக்கும்போது ம்ஹ்ம். அது தெரியும் உங்களுக்கு. ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். சோ ம்ஹ்ம். இது அது நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து ம்ஹ்ம். காட் வந்து ஒரு கோலை செட் பண்றாரு. ம்ஹ்ம். ஓகே நான் ம். இந்த கோலை போடணும் சொல்லிட்டு ம். ம். என்ன பண்றாருன்னா அதை பால பாஸ் பண்றாரு. ம். பாஸ் பண்ணி நிறைய பேர் சின்ன சின்ன ம்ஹ்ம். ப்ராஃபசிஸ் எல்லாம் என்ன பண்றாரு அதை ம்ஹ்ம். ஃபுல்ஃபில் பண்ணி கடைசியில அந்த கோல் ம். அடிக்கிறாரு பெரிய ப்ராஃபசிய. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். சோ இதுதான் காடோட வே நம்ம பைபிள் ம். படிக்கும்போது ம். பாக்குறோம். ஓகே.
இப்போ அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஏன்னா நீங்க வந்து உங்களை தேவன் அழைச்சிருக்கிறாரு, இவ்வளவு தூரம் கிருபியா இருக்கிறாரு. ஆனா இதை நீங்க வந்து அலட்சியம் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை இழந்துருவீங்களா? புத்தி இல்லாத கன்னிகை, அந்த புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை, இல்லைன்னா 2ஆம் மரணத்துக்கு போற மக்கள் சபையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படி போறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த காரியங்களை அலட்சியம் பண்றதுனாலயும் அவங்க திருப்பி பழைய இதுக்கு வாழ்க்கைக்கு போறதுனாலயும் தான் அந்த மாதிரி ஆகுறாங்க சொல்லி பாக்குறோம். யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்னாச்சாம் பேரு நித்திய ஜீவன் புத்தகம் எழுதப்பட்டுருச்சாம். அதான் வசனம் போட்டிருக்கு, the name has been written the book of life. அங்க புக்குன்னு சொல்லிட்டு இருந்துட்டு எழுத மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே அதுதான் they are got life. அதுதான் விசுவாசிக்கிறாங்க, they got life, முடிஞ்சிச்சு. சும்மா நம்ம ரெஃபரன்ஸ்க்காக வந்து புக் ஆஃப் லைஃப் சொல்லி சொல்றாங்க. ஓகே, they got life. ஆனா திருப்பி அவங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த லைஃப் இழக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். அப்படிங்கிறது ஒரு மெட்டாஃபோர் இந்த இடத்துல. மெட்டாஃபோர், ஆமா. ஓகே. சோ இதுதான் நான் பாக்குறது. ஸோ அப்போ இதுல வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்க ப்ராஃபஸிஸ் அப்போ எல்லாத்தையும் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றது கண்டென்ஸ்டா பார்க்க முடியுமா? பைபிள்ல இருக்க எல்லா ப்ராஃபஸிஸையும் எங்கேயாவது ஏதாவது இடத்துல வந்து கண்டென்ஸ் பண்ணி இது ஒரு ப்ராஃபஸி, இது இங்கே ஃபுல்ஃபில் ஆச்சு, இது ஒரு ப்ராஃபஸி, இது இங்கே ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு லிஸ்டிங் மாதிரி ஏதாவது மெட்டீரியல் இருக்கான்னு கேட்குறேன். அது ஆன்லைன்ல தான் பாக்குறோம், இல்ல சாட் ஜிபிடி கிட்ட கேட்டா சொல்ல நினைக்கிறேன். சும்மா அதுகிட்ட கேட்டு பார்க்கலாம் சும்மா. நான் தான் மோஸ்ட்லி யூஸ் பட்டிருப்பேன். சரி சரி. ஓ ஆமா, டெக்ஸ்ட் தானே, அதனால சாட் ஜிபிடிக்கு எந்த அளவுக்கு அது பயாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல்லா ட்ரெயின் பண்ணதெல்லாம் ஆன்லைன் கண்டென்ட் இல்ல. ஆமா, ஆன்லைன் கண்டென்ட் கரெக்ட். ஆனா பைபிள்ல அது தெரிஞ்சிருக்கும்ல, படிச்சிருக்கோம், ஃபுல்லா பைபிள் படிச்சிருக்கும். ஆனா இது என்னன்னா அந்த நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் வச்சு நடக்காது. யாரெல்லாம் பைபிளை பத்தி எழுதுனாங்க, நல்லது எழுதுனாங்க, கெட்டதை எழுதுனாங்க, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்றேங்க, பண்ணிட்டு அதுல இருந்து கேள்வி கேட்கிறேன். அப்ப அந்த பிடிஎஃப் மட்டும் தானே அதை வந்து ரெஃபர் பண்ணி சொல்லும்? அப்போ வந்து வெறும் பிடிஎஃப் உள்ள மட்டும் தான் ரெஃபர் பண்ணும். இப்போ நான் பைபிள் அப்லோட் பண்ணி சொன்னேன்னா அது பைபிள் மட்டும் சொல்லும். கரெக்ட். ஆனா நீங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லணும், இந்த இதுக்கு உள்ள இருந்து மட்டும் நீ பதில் சொல்லு அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்டா ப்ராம்ப்ட் பண்ணணும். ஓகே ஓகே. இல்லைன்னா அவங்க வந்து எப்பவுமே ஹலுசினேட் பண்ணுவாங்க, அவங்களா ஒன்று சொல்லிக்குவாங்க. நேற்றெல்லாம் உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு லைப்ரரியை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த லைப்ரரியில அப்படி ஒரு மெத்தடே இல்லை, அது பாட்டுன்னு இப்படி ஒரு மெத்தட் இருக்கு யூஸ் பண்ண அப்படின்னு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும், அது என்ன சொல்லுது அப்படின்றத வந்து நீங்க வந்து ஒரு தடவை நீங்க செக் பண்ணிட்டு தான் மத்தவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அது பாட்டு அடிச்சு விடும். நான் இது பைபிள் இதெல்லாம் காமிக்க மாட்டேன், இந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு லிரிக்ஸ் அதுக்கெல்லாம் ஓகே, கிரியேட்டிவ் ஒர்க்குக்கெல்லாம் ஓகே. கிரியேட்டிவ் அந்த மாதிரி ஒர்க்குக்கு ஃபேக்ட் செக் அப்படின்னு வரும்போது நீங்க ரொம்ப கவனம். ப்ராம்ப்ட் அதுக்கெல்லாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் சில விஷயம் என்ன பண்ணுவேன்னா, இந்த இது இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு இதுல இருக்க டாக்குமெண்டோட இது சொல்லுவேன் அந்த மாதிரி. சரி சரி. நீங்க இது பிரீமியம் எடுத்தீங்களா? பிரீமியம்லாம் இல்ல, இதுதான் ஃப்ரீ தான். அப்படியா? அதுலயே உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட்லாம் கொடுத்துட்டாங்க? கொடுத்துட்டா 4.0 வந்துருச்சுல ஓம்னி. நான் யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. நான் ஒவ்வொரு தடவை அங்க போகும்போதும் ஒரே டிசப்பாயின்மெண்ட், அதனால இப்பெல்லாம் யூஸ் பண்றதே இல்லை. ஓகே ஓகே. சரி. அப்ப ப்ராஃபசிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் தேவன் சொல்ற சாட்சியா இருக்கு. இதுல ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் நான் கேக்குறேன், எதுனா ஐசியா 14ல வாங்க. அதுல 12ல இருந்து படிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயோ, சாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயோ. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை
கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாய். இது யார் சொல்றா? மேகங்கள் மேல் வர்றதுனாலே நம்ம கிரைஸ்ட் அப்படின்னு தான் பார்த்தோம். அப்படிதானே? மேகங்கள் மேல் ஏறுவேன். உன்னதமானவர் சொல்றது யாரு? மோஸ்ட் ஹை யாரு? ஒரு யாவை தேவனை பத்தி சொல்றாங்க. யாவை தேவனுக்கு ஈக்குவல் ஆவேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இது சொல்றதுல யாரு? ஃபுல்லா கிரைஸ்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கிரைஸ்ட பத்தியா? ஆனா என்ன பண்ற? அடுத்த வருஷம் படிங்க. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போன. ஓ, அப்ப யாரு? பாதாளத்துல தள்ளி போடப்பட்டது வந்து ஒரு மிருகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுதானே ரெவலேஷன்ல பார்த்தோம். சாத்தானா? சாத்தான்னு பார்க்கல, பீஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுதானே ரெவலேஷன்ல இல்ல இல்ல. இது மோஸ்டா வந்து இப்ப உங்களுக்கு பாயிண்ட் சொல்றேன். இத படிச்ச உடனே இது ஃபாலன் ஃப்ரம் ஹெவன், மார்னிங் ஸ்டார் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா லாட்டின்ல வந்து லூசிஃபர். கரெக்ட். லூசிஃபர்னு சொல்லி சொல்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது சாத்தான் சொல்லுவாங்க. the son of dawn. okay, you have been cast down to the earth. ஓகே சொல்லிட்டு அவன் பெருமையா இருந்தான், தேவனுக்கு மேல நான் உயர்த்தப்படுவேன் சொல்லிட்டு, அதனால தான் அவன் ஃபால் ஆனா சொல்லிட்டு சொல்ற இது கான்டெக்ஸ்ட். ஆனா இது வந்து இப்ப சொல்றது கன்வின்ஸா இருக்கா உங்களுக்கு? சாத்தான்னு சொல்லி வச்சு படிக்கும்போது ஏன்னா விடிவெள்ளி அப்படின்னு சொல்லும்போது இல்ல, ஏன்னா மகனாகிய லூசிஃபர் அப்படிங்கிறது இவங்க வேற பேர்ல சொல்றாங்க. நம்ம பெயல்செபூ அப்படிங்கிற பேர்ல தான் நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பெல்செபூல் சொல்றதா பேரு, ஓகேவா? ஆனா இங்க விடிவெள்ளி சொல்றாங்க. அப்ப ஆனா பெல்செபூல் சொல்றது உலகத்துல இருக்க மத்த சர்ச்சுக்குலாம் தெரியாது. என்னதான் டைரக்டா இருந்தாலும் அவங்க அதை ஒத்துக்கல. ஒண்ணும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இதை வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவு சாத்தான் என்ன பண்றாங்க, டிசீவ் பண்ணிருக்கான். ஓகே, இங்க என்னதுன்னா இது சாத்தானை பத்தியே சொல்லல, இது யார பத்தி பேசிட்டு சொல்லி பாத்தீங்கன்னா மேல படிங்க. எதுனா 4:4 நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமானது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே. யார் மேல சொல்ல வந்த இது வாக்கியம்? பாபிலோன். பாபிலோன் மேல வந்த இது சொல்லி பாக்குறோம். இது நம்ம தெளிவா படிக்கணும்னா நம்ம வந்து தானியேல் 5ஆம் அதிகாரம் படிக்கணும். இப்போ தானியேல் 5ல பாத்தீங்கன்னா நேபுகாத்நேசரோட பையன் என்ன பண்ணுவான்னா, தேவ ஆலயத்துல இருந்த பொருட்களை வச்சுட்டு நான் தான் தேவன்னு சொல்லிட்டு பயங்கரமா தன்னை உயர்த்திட்டு இருப்பான். அப்போ தானியேல் ஒருவர் அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு கை வந்து எழுதும், மேனே மேனே தெக்கல் பிக்காசி. அது நீங்க படிச்சிருக்கீங்களா? அது தனி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் தானியேல் 5ல. இந்த வசனம் மட்டும் காமிக்கிறேன். எங்கன்னா suddenly finger of a human had appeared and wrote the pasture of the wall near the lampstand in the royal place. The king washed the hand as it wrote. His face turned pale சொல்லி பாக்குறோம். அதனால காடோட ஜெருசலேம்ல இருக்கிற ஆலயத்துல இருக்கிற எல்லா டெம்பிளோட காரியங்கள்லாம் வச்சு குடிச்சிட்டு ஜாலியா வச்சுட்டு அவங்களுடைய கடவுள்களை வந்து பயங்கரமா இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இது திடீர்னு நடக்கும். ஓகேவா? அப்போ இவர் யாருன்னா தானியேல் வருவார். வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, நீங்க என்ன பண்ணல your majesty, the most high god gave you father Nebuchadnezzar sovereignty and greatness and splendor. Because of his high position he gave you all the nations and people, everything. Okay, எல்லாமே கொடுத்திருந்தாங்க. But when his heart was arrogant and hard with pride, he was dropped to the royal throne. அதான் 4ஆம் அதிகாரத்துல படிச்ச பாத்தீங்களா, அவன் வந்து புல்ல போல ஒரு மாட்டை போல வந்து புல்லு தின்னா சொல்லி பாக்குறோம். ஓகே, drenched his body with the dew, எல்லாமே நடந்து சொல்லி பாக்குறோம். ஆனா ஏற்ற வேலை அவனுக்கு மன திருமணம் என்ன பண்றாரு, தேவன் திருப்பி அவனுக்கு ராஜ்யம் கொடுத்தாரு. ஆனா நீ அவன் பையனாகிய நீ his son என்ன பண்றனா, have not humbled yourself before the yourself though you knew all. Instead you have set up against the Lord of heaven. You have என்ன பண்றனா அந்த ஆலயத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு நீ உன்னை உயர்த்தது காரணமா உனக்கு அழிவு வரப்போது சொல்லிட்டு அந்த அழிவு பேசுறாரு. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்னன்னா மேனே மேனே தெக்கல் பிக்காசி.
சொல்றதுதான். அது வார்த்தைக்கான அர்த்தம் என்னதுன்னா, God has numbered the days of your reign and brought it to end. The king சொல்றது, you have been weighted on the scale and found wanted. அதனால அதான் கம்மியா இருக்கு சொல்லி பாக்குறோம் ஸ்கேல்ல. அதனால the king பெர்ஷியன் கிங் வந்து என்ன பண்ண போறாருன்னா, உன்னோட கிங்டம் வந்து டிவைட் பண்ண போறாரு. சொன்ன உடனே அடுத்து கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, the very night பெல்ஷாசர் கிங் ஆஃப் பாபிலோன் was slain. டேரியஸ் மீடியன் என்ன பண்றாருன்னா, உள்ள வந்து புடிச்சிடாரு சொல்லி போறோம். அவரோட 62வது வயசுல. இதை நீங்க ஹிஸ்டரியில போய் பாத்தீங்கன்னாலும் சைரஸ் தி கிரேட் இருக்காருல்ல, அவரோட 62nd இதுலதான் வந்து பாபிலோன் பிடிப்பார் சொல்லி போட்டிருக்கோம். இதுவும் இது எப்ப எழுதப்பட்டது டேனியல் முன்னாடியே ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அப்பயே எழுதப்பட்டதுக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஏஜ் முதற்கொண்டு எழுதிருக்காங்க. சோ அது இங்க ரெக்கார்ட் இருக்கும். சோ இது தானியேல் முதல்ல எழுதினதா எசாயா முதல்ல எழுதினதா? ஐசியா தான் முதல்ல எழுதினது. ஓகே. சோ எசாயா ப்ராஃபஸியா சொன்னாரு, அதுக்கப்புறம் இது வந்து தானியேல்ல நிறைவேறுது. கரெக்ட். நிறைவேற ஒரு ப்ராஃபஸி இது. ஓகே, ஃபுல்ஃபில்மென்ட் ப்ராஃபஸி இது. இந்த இடத்துல லூசிஃபர் அது இதுன்னு சொன்னது எல்லாமே வந்து புருடா பெல்ஷாசாரை பத்தி பேசினது. கரெக்ட். இந்த கிங் பெல்ஷாசாரை பத்தி பேசினது. ஆமா, இங்க சாட்டன் சொல்றது வந்து ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு என்னது ஏஞ்சல். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இஸ் திஸ் தி மேன் who shook the earth and made the kingdom tremble. எல்லாமே பாபிலோன் சொல்லி பாக்குறோம். சோ இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, அதை நீங்க வேணா நாளைக்கு படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. எதுனா எசேக்கியல் 28 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். 28 12 இருந்து படிங்க. 12 இப்ப சும்மா படிச்சிருங்க. 14 வரைக்கும், 14 வரைக்கும், 14 15 வரைக்கும். எங்க இருந்து படிக்கணும்? 12 இருந்து 15 வரைக்கும். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகி ஆண்டவரை உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். ஓகே. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் மட்டும் உன் வழிகளில் குறையத்திருந்தாய். என்ன சொல்றாங்க இத பார்த்தா? ஏதேன்ல இருக்காங்களாம். ஏதேன் தோட்டத்துல வந்து கேருபா இருந்தானா, கேருப்னா ஒரு ஏஞ்சல் டைரக்டா போட்டிருக்கு. சோ பார்த்தா வந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா மெட்டாஃபர்ல சொல்றாங்க. ஒரு ஏதோ ஒரு அடையாள பாஷையில பேசிட்டு இருக்காங்க. இதுவும் சரி, நம்ம முன்னாடி படிச்ச ஐசியா 14 சரி. ஓகேவா? சோ அப்போ உண்மையிலே இது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ரிக்கா நீங்க ஆன்லைன்ல போய் தேடி பாருங்களா, இந்த வசனத்தை வச்சு சாட்டன். ஆனா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது யாரை பத்தி பேசுறாங்க, அதுதான். முன்னாடி அப்ப யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாக்கணும். டைரஸா? கரெக்ட். டைரஸோட ராஜா கிட்ட தெரியும் ராஜா. அவன் இருந்த லேண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த காலத்துல இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஜெம்மா இருந்துதான். ஏன்னா போர்ட் சிட்டி, அது எல்லா ட்ரேடும் வந்து நடக்கிறது. ஏன்னா ஏசியா அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா ரெண்டுமே சேர்ற இடம் அது. பயங்கர செழிப்பா இருந்ததுதான், எல்லா வித பொக்கிஷங்களும் வர இடம். அதனால கீழே பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, through your widespread trade you were filled with violence. வியாபாரத்தினால. சரிப்பா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா ப்ராஃபசிஸ் பத்தி? இது ப்ராஃபசிஸ் நம்ம முக்கியமான விஷயம் ப்ராஃபசி பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ராஃபசிஸ் எல்லாமே கடவுளோட திட்டம். அதை வந்து அவர் வந்து செயல்படுத்துறாரு. வெவ்வேறு விசுவாசிகளையும் சரி அவிசுவாசிகளையும் சரி பயன்படுத்தி அதை வந்து
முடிவடையும்படி, அதாவது அது வந்து ஃபுல்ஃபில் ஆகுற வரை செயல்படுத்துறாரு அப்படின்றத கரெக்ட் பார்க்கலாம் தானே. கரெக்ட். இந்த ஆங்கிள் நீங்க வந்து ப்ராஃபசிஸ் படிச்சீங்கனாலே தொட்டப்பட்டு புரியும் ஃபுல்லாவே. ஓகே. அது வந்து எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வந்து ஓகே இப்படிதான் வந்து முன்னாடி தீர்மானிச்சிடா ஃபேட் எழுதப்பட்டுருச்சு சொல்லி அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது நிறைய விஷயங்கள் என்ன சொல்றது, புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி கோட் பண்ணி நிறைய இது வந்து இதனாலதான் நான் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க டெஸ்டினி, இது வந்து ஏற்கனவே ப்ரீ டிஸ்டைன் பண்ணது அப்படின்றது மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் ரீசெண்டா தான் படிச்சேன். அதான் போய் நான் எடுக்கிறேன். நம்ம ஆரம்பத்திலே நம்ம ஒரு கிளாஸ் பார்த்தோம்ல, என்னதுன்னா தேவனை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர், நிறைய புரிஞ்சுக்கல. தட் இஸ் ரூட் காஸ் ஆஃப் ஆல் த கன்ஃபியூஷன்ஸ். என்னால எழுதியிருந்தாரு, நிறைய எழுதிட்டு, ஆனா அவரோட இதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பெட்டித்தனமா இருந்துச்சு. என்ன சொல்றது, கிரைஸ்டோட ஒரு ப்ராஃபஸி கூட வந்து எங்கேயுமே நிறைவேறல அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா, எங்கன்னா இது தேவாலயம், ரோம தேவாலயம் வந்து இடிக்கப்பட்டப்ப, ஜெருசலேம் தேவாலயம் வந்து இடிக்கப்பட்டப்ப ஒரு கல் மேல் ஒரு கல் இராது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா இப்ப வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சொல்லுது கல்லுக்கு மேல கல்லு நிறைய இருக்கு அண்டர் கிரவுண்ட்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அது அப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப முட்டிட்டு இருப்பாங்க. அந்த அது வந்து பாத்தீங்கன்னா சாலமன்ஸ் வேலிங் வால். இதுதான் ஓகே. இது வந்து சாலமனோட வால். இது ஆலயத்தோட வால் கிடையாது. ஓகே, சாலமன் என்ன பண்ணாருன்னா பாத்துக்க, இதுக்கு ஃபுல்லா கட்டின ஆலயம் வந்து உள்ள இருக்கு. ஓகே, இன்னும் அங்க போவே இல்ல. ஏன்னா அங்க வந்து யார் பிடிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா கிரவுண்டோட அடிச்சு தூக்கி மசூதி கட்டிட்டான். அந்த மசூதி இருக்குல்ல ஜெருசலேம் ஆலயத்துக்கு மேல, கரெக்ட், அல் அக்ஸா அப்படின்ட்டு டெம்பிள் மவுண்ட். இதான் அது. கரெக்ட், அந்த டோம் எல்லாம். டோம் இங்க பாருங்க, இதான் சாலமனோட ஆலயம். இங்கதான் இது இருக்கு மேல, டூம் ஆஃப் தி ராக். இங்கதான் ஃபர்ஸ்ட் இருந்த ஆலயம் இருந்தது. இவங்க என்ன பண்றாங்க, இந்த இதுல முட்டிட்டு இருக்காங்க, இங்க முட்டிட்டு இருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இதெல்லாம் அங்க உள்ள விட மாட்டாங்கல்ல நோன்றதுக்கு. ஆஹா, உள்ள நோண்டுறது அதுதான் பெரிய கலவரம். அதுதான் ஃபுல் வார். அதான் அந்த அளவு ஒரு இது பாருங்க, செக்மேட் மாதிரி வச்சிருக்காரு காடு ஆலயம். ஏன்னா பலியும் காணிக்கையும் ஓய பண்ணுவார், நிறுத்திட்டாரு. கரெக்டா, அது இனி கட்ட முடியாது சொல்றது, கட்ட முடியாது சொல்றது செக்மேட் மாதிரி பாருங்க. அதுல பக்கத்துல இஸ்ரேல் நாடா இருந்தாலும் சரி, எஸ்லேம் அவங்களோட தலைநகரமா இருந்தாலும் சரி, அவங்க இஷ்டப்படி என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. இந்த மாதிரி எந்த நாடாச்சும் இருக்கு அந்த மாதிரி விருப்பப்படி பண்ண முடியாம. இது சாலமன்ஸ் வால். இது சரி, ஓகேப்பா. சரி மேத்யூ, மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ப்ராஃபஸி இதோட முடியுதா இல்ல இன்னும் ஏதாவது பார்க்கணுமா ப்ராஃபஸில? ப்ராஃபஸிஸ் இதோட முடியுது. நம்ம ப்ராஃபஸிஸ் பார்த்தோம்னா ஏகப்பட்ட ப்ராஃபஸிஸ் இருக்கு. ஓகேவா, அது நம்ம தனியா நம்ம ஹையர் டாக்டர்ஸ்ல பாத்துக்கலாம். இப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுதுல, காட் ஹி ஃபுல்ஃபில்ஸ் ப்ராஃபஸி. அதனால தான் அவர் சொல்றாரு, நான் பண்ணிக்கிறேன், நான் என்ன தவிர தேவன் இல்லை சொல்றாரு. சாட்சி கொடுக்கறது அதுதான். நாளைக்கு கிங்டம் ஆஃப் காட் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம செகண்ட் பாடத்துல இருந்து அப்படியே உள்ள போலாம், ரான்சம் அந்த இதெல்லாம். சரி, சரிப்பா, ஓகே, ப்ரே பண்ணிடலாம்.